ஆக்சுவலி போலீஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்க என்ட்ரன்ஸ்லயா இருக்கட்டும், இங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணதா இருக்கட்டும், இங்க வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க எல்லாரையுமே. வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே பாஸா இருக்கட்டும், ஒரு ரஷ் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா எங்களை எடுத்துட்டு வந்து இட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் பேசல. ஒரு மேபி ஒரு 5 to 10 minutes பேசியிருப்பாங்க. அந்த 10 minutesல அவங்க சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். ஐடி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸா எங்களுக்கு வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்துட்டு இங்க அவ்வளவா ஐடி கம்பெனிஸே இல்ல. சோ வந்துட்டு இங்க அதை எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸா இருந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சொன்னாங்க. ஆக்சுவலா இங்க ட்ரைனேஜ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு அவங்க சொன்னது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். எதுக்காக விஜய்? ஒரு சேஞ்ச்காக. எவ்வளவு நாள் தான் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறது? நம்மளுக்குன்னு ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா? மாற்றம் ஒன்றே மாறாதது, அவ்வளவுதான். நல்லா இருக்குன்றதுக்கோசம் அவங்க பின்னாடியே நம்மளால இருக்க முடியாது இல்லையா? இப்ப இவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க, இவங்களை விட அவங்க நல்லா பண்ணலாம். வந்தாதான் தெரியும் அவங்க நல்லா பண்றாங்களா இல்லையான்ட்டு. சோ அவங்க வரட்டுமே, வந்துதான் பாப்போமே. கண்டிப்பா கண்டிப்பா முடியும். ஏன்னா அவருக்குன்னு தனியா ஃபேன்ஸ்ன்றதுல பேஸ் பண்ணியே நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து ஏன் இன்னைக்கே வந்துட்டு 5000 பேர் இருக்குன்றதால தான் வந்துட்டு இவ்வளவு பேர் கம்மியா வந்திருக்காங்க. இல்லனா இங்க இந்த இடமே பத்தாது ஆக்சுவலி அவர் வரணும்னா. சோ வந்து அவர் பேசினதே ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். ஆனா அதுல அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது கரெக்டா வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன தேவையோ. பாண்டிச்சேரிக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அவ்வளவோ. லைக் நிறைய இடத்துல வந்துட்டு லைக் ட்ரைனேஜ் வந்து ஒழுங்கா இல்ல. அப்புறம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல இருக்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கனால டூரிஸ்ட் நிறைய வராங்க. சோ அவங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களாலயும் எங்களுக்கு இல்ல, அவங்களுக்குமே இருக்க மாட்டுது. நிறைய டிராபிக் வருது. சாட்டர்டே சண்டேஸ்ல நம்மளால நவுற கூட முடிய மாட்டுது. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐடி அது வந்து எங்களுக்கு மெயினா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால எங்களுக்கு கண்டிப்பா தேவை இந்த ஊர்ல. சோ வந்து நாங்க சென்னை, பெங்களூர் அப்படின்ட்டு வேற ஊர் போகாம எங்க ஊர்லயே நாங்க வந்து நல்ல சேலரியோட இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அதை நம்பி நாங்க லைக் இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். லைக் கிடைச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பாஸ் கிடைச்சவங்க எல்லாம் கியூஆரோட ரொம்ப செக்யூர்டா இருந்தது. போலீஸ் வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நிஜமா சொல்லணும்னா எங்களை யாருமே ஒரு ஆள் தள்ளவோ இல்ல எதுவுமே இல்ல. கரூர்ல நடந்த மாதிரி எதுவுமே இல்ல. யாரும் நசுக்கவோ எதுவுமே இல்ல. ஃபுல்லா வந்து நாங்க நிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸா இருந்தது. சோ வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து தனியா இருங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாம் மயக்கம் வந்துருச்சு. நல்லா தனியா கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஏரேஷனா இருக்கிற இடத்துல தான் நிக்கிறாங்க. எந்த ஜென்ஸுமே சரி யாருமே வந்துட்டு எங்களை வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க மட்டும் அவங்க இருந்தாங்க, நாங்க மட்டும் நாங்க இருந்தோம். அந்த ஒரு செக்யூர்டா ஃபீல் ஆச்சுங்க. கொஞ்சம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. பக்கத்துலயே இருந்து அந்த மாதிரிலாம். வீட்டுல பயந்தாங்க எங்களை அனுப்புறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார் வீட்லயுமே பயந்தாங்க நசுக்கிடுவாங்கன்னு. ஆனா நிஜமா சொல்லணும் சூப்பரா இருந்தது. வந்ததுக்கு நாங்க அவரை பார்த்தோன்ற ஒரு ஹாப்பினஸ். ரொம்ப கம்மியான நேரம் பேசினாலும் போலீஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் எங்களால எரேஷனே இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் நினைச்சு வந்தோம். இங்க வந்துதான் ஓகே நல்லா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு தேவைப்படுறப்ப எல்லாரும் வந்து தண்ணி தந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஆமா எல்லாருமே காலேஜ் அங்க என்ன நடந்துச்சுன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பாங்க. சோ எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அங்க இருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். எதுவுமே நம்ம அங்க இல்லாம அதை கமெண்ட் பண்ண முடியாது. இங்க எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அங்க எப்படி இருந்துச்சு அங்க இருக்கவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். நாங்க தளபதியை பாக்கலாம்னு இன்னைக்கு வந்தோம். தளபதியை பார்த்துட்டோம். ஸ்பீச்லாம் செம்மையா இருந்தது. நம்ம பாண்டிச்சேரி இதை பத்தி அவர் நல்லா எடுத்து சொன்னார். என்னென்ன நாங்க ஃபேஸ் பண்றோம், அந்த ஐடி கம்பெனி வரணும், அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காக. இப்போ நாங்களே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ நாங்க ஃபியூச்சர்ல வந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா நம்ம வந்து காலேஜ் இந்த மாதிரி ஐடி எல்லாம் வந்தோம்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பேசினாரு. தளபதியை பார்த்தாச்சு ஹாப்பியா இருக்கும். இப்போ நாங்க காலேஜ் செகண்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டர் ஐடிலாம் வாங்கியாச்சு. கண்டிப்பா எங்க ஓட்டு தளபதி தான். ஆமாண்ணா, இதோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாதுகாப்புலாம் எவ்வளவு எந்த பிரச்சனையும் இல்லை. டைமிங் கரெக்டா வந்துட்டாரு. டைமிங் சொன்னா டைமிங் கரெக்டா வந்துட்டாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இஷ்யூஸும் இல்லை. நல்லா பக்காவா பண்ணாங்க. தேங்க்ஸ். காரைக்கால் வரோம். பேச்சு எதிர்பார்த்த போல நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு
15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிருக்கலாம். ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்க ஒரு மணிக்கணக்காக காத்திருந்தது, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்தது. அது மீனவர் பத்தி பேசுனது, ஐடி ஃபீல்ட பத்தி பேசுனதெல்லாம் வரவேற்கிற விஷயம் தான். ஏன்னா பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் ஐடி கம்பெனி எதுவும் கிடையாது. நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆக்சுவலி நைட்டு சிங்கப்பூர் கிளம்பணும். நைட்டு கிளம்பணும். நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு பிடிக்கும். அது ஒரு அண்ணன் ஃபீல் தான். எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணன் ஃபீல் தான். இவங்க வந்து ரொம்ப தீவிரமான, நான் சின்ன பிள்ளைல இருந்து தளபதி ஃபேனு. தளபதிக்காக நான் டேட்டா போட்டிருக்கேன். தளபதி தான் என் உயிர். இப்ப வீட்டுக்காரன் கேட்டா தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன். இன்னும் பாண்டிச்சேரியில் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பேசிக்கலாம். அதை பட்டும் படாம பேசின மாதிரி இருந்தது. இன்னும் டீப்பா பேசிருக்கலாம். மேலோட்டம் முடிச்சுட்டு போயிட்டாரு. இங்க வந்து கவர்மெண்ட் நல்லா தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வரும்போதுமே ப்ராப்பரா செக் பண்ணி எவ்வளவு அனுப்புனாங்க. சேஃப்டி மெஷர் எல்லாமே ப்ராப்பரா தான் பண்ணிருக்காங்க. தண்ணி, பிஸ்கட் எல்லாமே கொடுத்து அனுப்புனாங்க. உள்ளார அந்த எந்த குறையுமே இல்லை. நான் ஏற்கனவே பல வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா இது கொஞ்சம் சேஃப்டியா நல்லபடியா தான் ரெடி பண்ணிருக்காங்க. தரணி, வம்பாக்கிராபாளையம், புதுவையிலேருந்து வரேன். காலையில் 5 மணிலேருந்து இங்கே தான் நின்று விஜயை பார்த்துட்டு தளபதியை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். டோக்கன் வந்து வேஸ்ட்டு. நாங்கள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. புஷியான் அண்ணன் வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்தது ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. இன்னைக்கு புதுச்சேரி பற்றி பேசுனது, அவரோட தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் புதுச்சேரியும் இருந்து சேர்ந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தளபதி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. இருக்கிற குறை இல்லாம எல்லாத்தையும் நல்லா பத்திரமா பார்த்துப்பாரு. புதுவைக்கு வந்து புதுவையில தாவேகா ஆட்சி வரும் அப்படின்ற சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வர்றதுக்கு முன்னாடி புதுச்சேரியில வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னாடி புதுச்சேரி மக்கள் கை கொடுப்பாங்க. அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கா? ஓட்டு நிறைய கண்டிப்பா இருக்கீங்க. மக்கள் பார்த்துருந்தாங்களே தெரியும். ஃபுல்லாவே இங்க தான் இருக்காங்க. எல்லா மக்களும் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. நம்பிக்கை இருக்கு. தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாரு. வெற்றி நிச்சயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.